Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு டால்கோனா காஃபி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாப்போம். ரொம்ப ஈஸி தான். ரெண்டு இன்கிரிடியன்ட் தான். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், சீனி, அப்புறம் தண்ணி, அப்புறம் அந்த காஃபி போடுறதுக்கு பால். அவ்வளவுதான். இதை வச்சு நம்ம இன்னைக்கு எப்படி போடலாம்னு பாப்போம். டால்கோனா காஃபிக்கு 2 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம சும்மா போடுறோம் இல்லையா காஃபி தூள், அதெல்லாம் போடக்கூடாது. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் போடணும். இப்போ இதே அளவு சீனி 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி 1 ஊற்றிட்டேன். இதில் கொஞ்சம் பாதி இந்த குட்டி விஸ்கில் அடிக்கிறேன். இது சிலிக்கான்னு, அதனால நமக்கு சவுண்டும் கேட்காது. இந்த மாதிரி அப்படியே தொடர்ந்து ஒரு 20 மினிட்ஸ் பீட் பண்ணணும். நீங்கள் பீட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட பண்ணிக்கலாம். இல்லை இந்த விஸ்கும் இல்லாதவங்க வெறும் ஸ்பூன் இருக்குது பாருங்கள் வீட்டில், அந்த ஸ்பூனில் கூட இந்த மாதிரி அப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். கை வலிச்சதுன்னா கொஞ்ச நேரம் விட்டுட்டு கூட பண்ணிக்கலாம். இதுக்கு 20 மினிட்ஸ் தான் அடிக்கணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை, நீங்கள் அடிக்கிற ஸ்பீடை பொறுத்து. இப்போ பாருங்கள், அடித்து ஒரு 5 நிமிஷம் இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படி பிளாக்காக இருந்தது, இப்போ பாருங்கள் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகி அப்படியே க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள் எப்படி வந்துருச்சு. நம்ம கேக்கில் எல்லாம் ஐசிங்க்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாருங்கள் அப்படியே விழாமல் அப்படியே நிற்குது பாருங்கள். இந்த அளவுக்கு அடிச்சுக்கணும். இப்போ பீட் பண்ணேன் இல்லையா, காஃபி பவுடர், சீனி, தண்ணி அதெல்லாம் இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். டால்கோனா காஃபி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் சில்லுன்னு பால் வச்சுருப்போம் இல்லையா, காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அந்த பாலை யூஸ் பண்ணிக்கணும். 3/4 அளவுக்கு ஊற்றிக்கணும். மேலே இந்த க்ரீமை அப்படியே எடுத்து வைக்கணும். இது நான் ரொம்ப திக்காக இருக்குது. இன்னொரு ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே மேலே போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அப்புறம் கூட வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை நீங்கள் குடிக்கிற சமயம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்படி போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய கிளாஸில் கீழே வழியாமல் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் ஆகாது. இப்போ நம்மளுடைய டால்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சு. இதே ஒரு கெஃபே காஃபி டேயில் போய் குடித்தோம்னா எவ்வளோ ரேட் போடுவாங்க பார்த்தீங்க இல்லையா. எவ்வளோ சிம்பிளாக செஞ்சிட்டோம். என்ன கொஞ்சம் அந்த பீட் பண்ணுறதுக்கு தான் டைம் எடுத்ததே தவிர மற்றபடி எல்லாம் டேஸ்டெல்லாம் சூப்பராக இருக்குது. இதில் டேஸ்டெல்லாம் நீங்கள் அந்த க்ரீமை வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக செட் ஆகிருக்கு. நல்லா அப்படியே நான் இது பண்ணி இப்போ கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆச்சு. இதை குடிக்கிறச்சு ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடிக்கணும். இதை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.